இப்போ நான் வாரத்துக்கு 2 முறை இல்லைன்னா 3 முறை சிவன் பார்க்க போறேன் அப்படின்னா பெரும்பாலும் மாசத்துக்கு 1 முறை தான் பார்ப்பேன். நீங்க வந்து உண்மையிலே சிவனை அடையிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பட்டது போதும். நம்ம கூடவே இருக்க ஒரு கடவுள் மாதிரியே தோணும் முருகரை பார்க்கும் போது. ரொம்ப ஜாலியா பேசுற மாதிரி. சரி, நண்பனுக்கு தான் தெரியும் எல்லா பலவீனமும் நல்லது எல்லாமே தெரியும். முருகன் வந்து நண்பன், எல்லாமே தெரியும். இப்போ சிவபக்தர்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். சிவனை வணங்குற அளவுக்கு பெருமாளை வணங்க மாட்டாங்க. எனக்கு என்னன்னா, ஏண்டா மனுஷங்கள்ல பார்ஷாலிட்டி ஏற்ற தாழ்வு பார்க்கலாம், கடவுளையே பார்க்குறேன்ற மாதிரி தோணும். ஆக்சுவலாக கரெக்டான விஷயம் தானா? நீங்க எதை மீன் பண்ணி சொல்றீங்க? எப்படி? அதாவது இப்போ நான் வாரத்துக்கு 2 முறை இல்லைன்னா 3 முறை சிவன் பார்க்க போறேன் அப்படின்னா பெரும்பாலும் மாசத்துக்கு 1 முறை தான் பார்ப்பேன். ஆமாங்க, என்ன சொல்றேன் அப்படின்னா, பெருமாளுக்கு வந்து நீங்க வந்து உண்மையிலே சிவனை அடையிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பட்டது போதும், எனக்கு வந்து இதுக்கப்புறம் அதுலேருந்து எனக்கு முத்தி கொடு, எனக்கு நிம்மதியை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, உறக்கத்தை கொடுங்கிறவங்க தான் சிவன்ட்ட அதிகமாக போவாங்க. நிம்மதியை தேடி அதிகமாக ஓடுறவங்க சிவன்ட்ட போவாங்க. அது வந்து ஒரு உச்சக்கட்ட ஞானம். அது சிவங்கிறது உச்சக்கட்ட ஞானம். ஆமா, சுப்ரீம் அப்படிங்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருமாளை பொறுத்த வரைக்கும் நிகழ்காலத்தில் தேவைக்காக போவாங்க. நான் வந்து கமிட்மெண்ட் வச்சுட்டேன், என் குழந்தைங்க இப்படி இருக்குதுங்க, படிக்க வைக்கணும், வழி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் போய் நிற்பாங்க அவர்கிட்ட. ஆனால் பெருமாவோட அருள்கள் நமக்கு வேணும். உலகத்தில் வந்து நீ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவர் அருள்கள் வேணும். ஆனால் இன்னொரு வேணும்னா, பெருமாள் வந்து குசும்புக்காரர், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அவர் சிரிச்சுக்கிட்டு லீலையில பண்ணுவார். என்னைக்கு வந்து மகாபாரத கிருஷ்ணர் வந்து எங்களுக்கு வந்து பண்ணி விட்டுருக்காரு, எல்லா வேலையும் பார்த்து விடுவார். அப்போ அவருக்கு எல்லாமே தெரியும், இந்தா வச்சுக்கோ, இதான் பண்ண போய் பண்ணுப்போ அப்படின்னு. எல்லாம் வந்து இங்கே தான் நிற்பாங்கன்னு தெரியும் அவருக்கு. இங்கே அதனால ஒரு விஷயத்த வந்து எல்லாத்தையும் கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவார். அனுபவத்தை கொடுக்கறது, ஒரு மனிதனா வாழ எல்லா பக்குவத்தையும் கொடுக்கறது பெருமாள். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவர் பெருமாள். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெருமாள்கிட்ட நீங்கள் கேளுங்க. ஒரு அத்தியாவசியமாக தேவையில்லாத விஷயத்த கேட்கக்கூடாது. என்ன, நம்ம இந்த வாழ்க்கைக்கு தேவையாக கேட்கணும். தேவையில்லாத விஷயத்த அவர் போய் பிடுங்கணும் அப்படின்னா கொடுத்துருவாரு. நிற்கிறது வந்து இவர்கிட்ட நிற்கணும், சிவன் கிட்ட. ஆமாம், தெரியாமல் பண்ணிட்டாங்க, என்னை முத்தி கொடு, காப்பாற்று அப்படின்னு சொல்லி நிற்கணும். அப்போ இவங்களுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. அப்போனா கார்த்தி, நான் ஒன்று புரிஞ்சது உங்களோட பேச்சில் இருந்து, மனுஷனா பிறந்து வாழ்க்கையோட முதல் பாதியில் நீ பெருமாளை பிடிச்சிக்கோ, கடைசி கிட்ட சிவனை பிடிச்சிக்கோ, அதுதான் கான்செப்ட். ஆனால் முருகர் இருக்காரு பாருங்களேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி சிவனும் பெருமாளை தாண்டி முருகர் வந்து ரொம்ப மோசமானவர். உள்ளதே வந்து முருகட்ட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? தன் கோவத்தை தானே கண்ட்ரோல் பண்ணிப்பார். சிவனாலையும் முடியாது, காளியாலையும் முடியாது. யாராவது ஒன்று விஷ்ணு போய் காப்பாற்றணும், இல்லை வந்து சிவன் போய் காளி குறுக்கப்படுக்கணும், இல்லை காளி மாதா வந்து சிவனை தடுக்கணும். ஆனால் முருகர் அப்படி கிடையவே கிடையாது. எதாவது படிச்சிருக்கீங்களா? வேலை எடுத்தாருன்னா போய் அடிப்பார், உடப்பார், வந்து உட்காந்துருவார். ஏன்னா அதே நம்மள்டையும் பண்ணுவார். நீங்கள் வந்து முருகர்கிட்ட போய் ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். முருகர்கிட்ட போகும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும். நிறைய பேர் கார்த்திக் முருகரை பார்த்தா பயமே வரல கார்த்திக், ஏதோ நம்ம கூடவே இருக்க ஒரு கடவுள் மாதிரியே தோணும் முருகரை பார்க்கும் போது. ரொம்ப ஜாலியாக பேசுகிற மாதிரி. சரி, நண்பனுக்கு தான் தெரியும் எல்லா பலவீனமும் நல்லது எல்லாமே தெரியும். முருகன் வந்து நண்பன், எல்லாமே தெரியும். ஆனால் அந்த நண்பன் கெட்டவனா மாறுறது நல்லவனா மாறுறது நம்ம கையில் தான் இருக்குது. நண்பனாக எடுத்துகிட்டு நீ கடைசியில் வந்து குத்த பார்த்தனா, அதில் வந்து முருகன் ரொம்ப தெளிவாக இருப்பார். எல்லாம் கூட இருப்பார், எல்லாம் செய்வார், எல்லாமே பார்த்துப்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் கொஞ்சம் புத்தி மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் மாதிரி திருத்தலாம் மாட்டாங்க, ஐயா மாதிரிலாம் திருத்தலாம் மாட்டாங்க, பெருமை மாதிரிலாம் பார்க்கலாம் மாட்டாங்க, அடிச்சு விடுவார். பாகத்தை எடுத்துருவார், கை எடுத்துருவார், அப்படியே உட்கார உடச்சி அப்படியே உட்கார வைப்பார். ஓகேங்களா? எந்த எதுக்கும் பயப்பட மாட்டார் அவர் முருகர். அதனால் முருகரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து உள்ள அவர்கிட்ட சரணடைஞ்சு முருகான்னு போய் நல்லது பண்ணால் பெட்ரு. ஆனால் சிவபெருமான மாதிரிலாம் டெஸ்டிங் கொடுத்து உன்னை வந்து பஞ்சத்தில் போட்டு வாட விட்டு இதெல்லாம் பண்ணவே மாட்டார். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். நீ பண்ணது தப்பு, பனிஷ்மெண்ட் பண்ணும் போயிடுவார். அதனால் முருகட்டை வந்து சிவன்ட்ட ஐக்கியமாக முன்னாடி ஈஸியாக ஐக்கியமாக. இப்போ நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஈஸ்வர் என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ணுற பாவலாம் பண்ணுவான், இல்லீகலாக நிறைய விஷயங்கள் பண்ணுவான், அதில் சம்பாரிச்சிருவான், அதில் சொகுசு பயங்கரமாக இருப்பான். இதெல்லாம் பண்ணிவிட்டு முருகர் கோயிலாக பார்த்து தேடி போவான். ஃபார் எக்ஸாம்பிள் திருச்செந்தூருக்கு அது போல் அதிகமான நாட்கள் போய் நான் பார்த்துருக்கேன். அங்கே போயிட்டு 2-3 நாளைக்கு யாசகம் வாங்குவாங்க. கேட்டால் கர்மாவை நான் போக்குறேன், முருகரை நான் மன்னிப்பார்னு நினைக்கிறாங்க. தெரியாமல் பண்ண தப்பு தானே மன்னிப்பலாம். இது போல விஷயம் நான் சொல்ல மாட்டேன் பாருங்களேன். பிறப்புக்கு முன்னாடி ஒரு கர்மா இருக்குங்க. பிறப்புக்கு முன்னாடி கர்மானா நம்மளோட சிந்தனையாலையும் எண்ணத்தாலையும் செயல்களாலையும் ஒரு கர்மம் உருவாகும். ஓகேங்களா? அந்த தப்பு செய்யும் போதே நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அந்த கர்மாவுக்கு மன்னிப்பு உண்டு. நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இங்கே வந்து மனிதர்கள்ட்ட மன்னிப்பு கேட்காம, மனிதர்களை இங்கே மன்னிப்பு வாங்காமல் இறைவன்ட்ட மன்னிப்பு நீங்கள் வாங்க முடியாது. ஓகே, இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இப்போ கார்த்தியை உங்களை வந்து நான் டேமேஜ் பண்ணுறேன், பாய்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட சரணடைஞ்சு மன்னிப்பு வாங்கி மனசார விடைப்பட்டால் மட்டும்தான் இறைவன்ட்ட மன்னிப்பு கிடைக்கும்.
நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஊரெல்லாம் ஏமாற்றிட்டு எல்லாரையும் வந்து கஷ்டப்படுறத வச்சுட்டு நீ இறைவன்ட்ட வந்து மண்டி போட்டு என்ன பண்ணாலும் உன்னால பாதிக்கப்பட்டவங்க என்ன எங்கே போய் நிற்பாங்க? ஏன்னா இப்போ எல்லாரும் அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க சுற்றி அதுக்கு ஒரு கும்பல் பயங்கரமாக ஆட்டையை போட்டுட்டு இருக்கு. நான் அதுக்கு தான் இந்த கேள்வியை தெளிவாக கேட்குறேன் உங்ககிட்ட. இல்லை என்ன கேட்டால் பரிகாரத்தோட நீங்கள் செய்கிற புண்ணியங்களுக்கு தான் பவர் அதிகம். நீங்கள் வந்து இறைவனுக்கு வந்து நீ பண்ண கெட்டதுக்கு வேணால் தண்டிக்கிறதுக்கு நீ பண்ண கடலில் நல்லதுக்கு தண்டிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. அதனால் நீ வந்து ஒரு பாகம் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்ட அப்படின்னா இன்னொரு பாகத்தை வந்து நிறைய நல்லது பண்ண ஆரம்பிச்சிடணும். நிறைய நல்லது பண்ணணும். இயற்கைக்கு நல்லது பண்ணணும், மரங்கொடி வைக்கணும், தண்ணி ஊற்றணும், இயற்கையை காக்கணும், முடிஞ்ச அளவுக்கு இந்த இது வயசானவங்களுக்கு செய்கிறது, பிராணிகளுக்கு செய்கிறது நிறைய செஞ்சு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட எண்ணமும் உங்களோட மனசு சுத்தமாக இறைவனை வந்து மன்னிக்க ஆரம்பிச்சிருவார். சூப்பர் மேட்டர் சொன்னீங்க. இதில் என்னன்னா இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஒரு மணி நேரம் உட்காந்து ஒருத்தர் பேசினா முருகப்பெருமானை விட அதிகமாக சிவனை பற்றி தான் பேசுவீங்க. அது உங்கள் கூட பழகிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். உங்கள் பேரே பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஈஸ்வரன். முருகரே வச்சிருக்கீங்க, பேர்லயே சிவபெருமானே வச்சிருக்கீங்க. நம்ம சிவ கார்த்திகேயன் இருக்கார்ல, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் தலைகீழா வருதுங்க. உங்களுக்கு பேர் வச்சாங்களே, யார் வச்சா அந்த பேரை? அப்பாவுக்கு வந்து முருகரை பிடிக்கும், அம்மாவுக்கு சிவனை பிடிக்கும் நினைச்சேன். ஸோ 2 பேர் சேர்ந்து இந்த பேர் வச்சுட்டாங்க. சேர்ந்தா வச்சாங்க. ஆனா உங்களுக்கு இப்போ இந்த 2 கடவுள் சார்ந்தும் ஈக்குவலா பிடிக்கல, கரெக்டா? சிவன் அளவுக்கு முருகர் கிடையாதுன்னு நினைக்கிறீங்க, எதுக்காக? சிவன் அளவுக்கு முருகர் கிடையாது அப்படின்னா சிவன் வந்து நொந்து நூடுல்ஸ் ஆயிடணும். முருகர் அந்த அளவுக்கு விட மாட்டாரு. ஓ, முருகர் தான் நீங்க பெருசா கும்பிடணும். அது வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணிருக்கு. நீ வந்து சிவனை அடையிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கடினமான இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. சிவன் கிட்ட போகிறதுக்கு இழப்புகளை ரொம்ப சந்திச்சிருப்பாங்க. அவங்களே உட்காந்துருவாங்க, ஏன் நடக்குது? அவங்களே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரணடைஞ்சிருவாங்க. நான் இங்கே பாரு, என் கை கட்டி போட்டுருக்கு, நான் எதுவுமே செய்யலை, ஆனால் நடக்குது அப்படிங்கிறவங்க வந்து சிவனை அடைவாங்க. ஆனால் முருகர்கிட்ட இருக்கிறவங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு விஷயத்தை இழக்க மாட்டாங்க. நல்லா ஒரு சில பேர் இருந்திருப்பாங்க, ஒரு சில நல்லா போயிட்டு இருப்பாங்க, டக்குனு நடந்திருக்கும், அப்போ முருகர்கிட்ட நிற்பாங்க, இன்ஸ்டண்ட்டாக சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் சிவன் ரொம்ப டைம் எடுப்பார். ஆனால் நிரந்தரமான தீர்வாக கொடுத்துருவார். அதாவது சித்த மருத்துவம் அலோபதி மருத்துவம் மாதிரி தான் இது போட்டால் உடனே சரியாகும், அது போட்டால் சரியாகும், பட் கொஞ்சம் டைம். ஆனால் நீங்கள் அலோபதி மட்டும் சொல்றீங்க தெரியுமா, அது போட்டால் சரியாகும், அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் இப்படி இருப்பாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நான் வந்து முருகர்கிட்ட போய் டெய்லி போய் நின்று விளக்கு போடு அப்படின்னாங்க. எனக்கு உண்மையிலேயே புரியலை. நான் டெய்லியுமே மந்திரம் சொல்கிறேன், தியானம் பண்ணுறேன், என்னோடய சேவையை கரெக்டாக செய்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் கோயில்களுக்கு போய் அது பலன்கள் கிடைக்கணுமாங்கிறத தாண்டி நம்ம சும்மா எதுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் நம்ம? ஆனால் நிறைய பேர் பழக்கமாக வச்சுருக்காங்க கார்த்திக், தினமும் கோயிலுக்கு போகிறது. கேட்டால் போயிட்டு நாங்கள் எனர்ஜியெல்லாம் கிரகிச்சிட்டு வரோம் அப்படின்னுவாங்க. இல்லை, அது பண்ணவே முடியாதுங்க நம்மளால். ஆனால் டெய்லி போகலாமா? டெய்லி போயிட்டு வணக்கம் வச்சுட்டு வரலாம், டிஸ்டர்ப்லாம் பண்ணவே கூடாது. டிஸ்டர்ப் டெய்லி கும்புற கடவுள் யார் தெரியுமா உங்களுக்கு? விநாயகர். டெய்லி அவர் கும்பிடலாம். டெய்லி கும்பிடுறது விநாயகர், சூரியர், விநாயகர். அப்புறம் வந்து சிவபெருமான் வீட்டில் வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். மற்ற கடவுளை எந்த கடவுளுமே போய் சும்மா நோடவே கூடாது. ஓகேங்களா? இன்னொரு நான் சொல்லிக்கிறேங்க, நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த கெட்ட எண்ணங்கள் பிடிச்சவங்க கெட்ட விஷயத்த போயிட்டு பண்ணுறது, கெட்ட விஷயத்தை தூண்டி விடுறது, இவரை அழிக்கணும் ஓக்கணும் எண்ணத்தில் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்கள வந்து மிகப்பெரிய துன்பத்தில் கொண்டு போய் இயற்கையை விட்டுரும், இயற்கையால் காப்பாற்ற விட முடியாது. ஆனால் கார்த்திக், இப்போ உங்களுக்கே மனசை தொட்டு சொல்லுங்கள், நல்லா மக்களை ஏமாற்றி காசு அடிக்கிறவன், மக்கள் வயிற்றுல வச்சு சம்பாதிக்கிறவன் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்கேயும். நீங்கள் ரொம்ப ரொம்ப தப்பான கணக்கு போடுறீங்க. அது வந்து நீண்ட காலம் நினைக்காது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சனி பகவான் வந்து இந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் அவங்க அனுபவத்தை கொடுப்பார். அப்போங்களா? இப்போ நல்ல அனுபவத்தை கொடுக்குறாரா? இப்போ என்னன்னா அவனுக்கு சனி இப்போ இருக்காது. ஓகேங்களா? சனி பிடிக்கல. அப்போ உங்களுக்கு சனி பிடிச்சிருக்கு அப்படின்னா இவன் மூலியமாக தான் இந்த கர்மா உங்களுக்கு பாஸ் ஆகி உங்களை டீச் பண்ணி உங்கள் கர்மா வெளியே போகும். நாளைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இதில் வந்து பாடத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க. அவன் என்ன பண்ணுவானா, அவன் பண்ண பாவத்துக்கு அடுத்த சுழற்சி வரும்போது அவன் படுவான். அதில் கொஞ்சம் பட்டவன் பிரச்சனை இல்லை, அதிகமாக பண்ணுறவன் என்ன பண்ணுவானா மிகப்பெரிய துன்பத்தை சந்தித்து ஏதாவது பாகத்தை இழந்துருவான் உடம்புல. ஓ, எது சுற்றி அந்த பாகம் இழப்பிலே வரீங்களே, அதுதான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டாக இருக்கா என்ன? ஒன்று பணமாக போகணும், பணமாக போச்சுன்னா கர்மா போயிடும். அது வந்து நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சி இருந்தால். இல்லை அப்படின்னா உறுப்பாக போயிடும், கை கால் இழக்கிறது கண்டிப்பாக போயிடும். அது வந்து இன்னொரு கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நல்லது செய்கிறோம், போகிறது வரும், புண்ணியங்கள்லாம் வந்து சேருது தெரியுமா, இது எல்லாமே வந்து உங்களோட உழைப்பால் வர்றது எல்லாமே பணம் தான். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது தான் இருக்குது. நல்லது பண்ணி சம்பாதிக்கிறேன், கெட்டது பண்ணி சம்பாதிக்கிறேன். ஆமாம், இப்போ நல்லது பண்ணி சம்பாதிச்சு காசு சேர்த்து வச்சிங்க அப்படின்னா நாளைக்கு கண்டம் வருது அப்படின்னா இறைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பணத்தை மட்டும் பிடிங்கிடுவார், உடம்புல கொஞ்சம் சேஃபாக வச்சிருப்பாப்புல, சேஃபாக வச்சிருவாரு. நீ பாவத்தை பண்ணி சம்பாதிச்ச அப்படின்னா
எதுக்கு அந்த காசையும் முழுங்குவார் அதையும் முழுங்குவார். அதாவது உடம்புல அவயம் போயிடுச்சுன்னா காசு இருந்தால் பிரோஜனம் இல்லை. பாகம் போகணும்னா டிசீஸாக ஏற்படும், முடக்கி போடும், அப்புறம் வந்து ஏதாவது நடக்கும். இப்போ சுகர் வந்து கால் எடுத்துடுறாங்க ஒரு சில பேருக்கு, கை இதுவாயிருது. ஆனா கார்த்திக் இதுக்காக அவங்க எல்லாம் பாவம் பண்ணாங்கன்னு சொல்லிட முடியாது. நல்ல நான் சொல்றது மீனிங் என்ன மீனிங் அப்படின்னா, இந்த மாதிரி உணர்ந்து போவாங்க. நான் பண்ண பார்த்துக்கு மாதிரி ஆயிடுச்சே, அந்த வார்த்தை வரைதான் காரணமோ. ஓகே ஓகே ஓகே, நான் பண்ண பார்த்து இப்படி ஆயிட்டனே, பண்ண பார்த்து முடக்கி போட்டனே அப்படின்னு வாயில வரும். அவங்கள சொல்றேன் நான் பொதுவா பொதுமக்களுக்கு வர்றது கன்வே ஆயிடக்கூடாதுன்னு. நான் தப்பா சொல்ல வரல. பொதுமக்களுக்கு இது மாதிரி வருதுங்கிறது வேற. நல்லா ஊரெல்லாம் தின்னுபிட்டு நல்லா கொழுப்பு உடம்பா ஏற்றிக்கிட்டு பண்ணுறது இவெல்லாம் பண்ண அவங்க சொல்லுவாங்க நான் பண்ண பார்த்துக்கு மாதிரி பண்ணிட்டேன் எனக்கு இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வியாதி வந்து நீ தனிமையாக இருந்து சாகிறதுக்கும் ஒரு வியாதி வந்து 4 பேர் இருந்தவனை காப்பாற்றி உன்னை பார்த்துக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. புண்ணிய மனங்களுக்கு வந்து 4 பேர் கூட வந்து காப்பாற்றுவாங்க, வழி நடத்துவாங்க. ஆனால் பாவ மனங்கள் யாருமே இருக்க மாட்டா, கை விட்டு போயிடுவாங்க. அந்த எண்ணங்கள் சுற்றி உங்களுக்கு இருக்காது. எண்ணங்கள் தானே அவங்களுக்கு கூட நிற்குது. இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, சுற்றி 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, என் பாவம்ப்பா நான் வந்து சாப்பிட வாங்கி தரேன், எங்கள் ஃபோன் பண்ணுங்க நான் அதை வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் பண்ணவனுக்கு சாப்பிட்டேன் எனக்கு என்ன, அவ்வளோதான். அதுதான் சொல்ல வரேன். அந்த எண்ணங்களில் தான் வந்து சுற்றி கதிரொலிகள் வேலை செய்யுது. ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் பார்க்கும்போது நல்லா சொல்கிறேன், இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸு பீப்புள் சொல்கிறேன், தேவையில்லாத உங்கள் மணியை வந்து தேவை விஷயத்துக்கு கொண்டே கொடுக்காதீங்க. ஸோ அதனால் வந்து இந்த கர்மாவை வந்து நீ கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டாலே உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் வராது. அதே சமயத்தை சொல்கிறேன், நம்மளோட ஆசைகள்னால நிறைய பாவத்தை பண்ணுவோம். அந்த ஆசைகளை வந்து டே பை டே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டே வரணும். நான் உண்மையாக சொல்கிறேன், நிறைய ரிஷிகள் ஞானிகள் மத போதகர்களாக சொல்லுவாங்க, ஆசைகளை குறைங்க, இருதய துடிப்பை கம்மி பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதாவது சுவாசிக்கிறதே ரொம்ப ஆமாம், ஆசைகள் அதிகமாக இருக்கவங்களுக்கு எமோஷனல்ஸ் அதிகமாக இருக்கும், தாட் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும், தேவையில்லாத விஷயங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்.